உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கோடை விடுமுறை முடிஞ்சு ஸ்கூல்லாம் ரீஓபன் பண்ணியிருக்காங்க. பசங்கெல்லாம் வந்து சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது. விவரம் தெரிஞ்ச மாணவர்கள் சந்தோஷமா போனாங்க. விவரம் அறியாத மாணவர்கள் வந்து ஐயோ லீவ் முடிஞ்சிருச்சேன்னு போனாங்க. அது இந்த சின்ன சின்ன குட்டீஸ் இருப்பாங்கல்ல, இந்த ப்ரீகேஜி எல்கேஜி போறவங்கலாம், அம்மாவை அப்பாவை தாத்தா பாட்டிய பெரிய மனம் இல்லாம போக மாட்டேன் அப்படின்ட்டு அழுது அடம் பிடிச்சு போயிருக்காங்க. அழுது அடம் பிடிச்சு வந்து போயிருக்காங்க. அந்த காட்சிகள், இந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வந்து மலரும் நினைவுகளா இருந்தது. இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம், அடம் பிடிச்சோம், பேசாம ஸ்கூலுக்கே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம். ஒரு வேளை சோறு, சனி ஞாயிறு லீவு இதெல்லாம் இருந்துச்சு. ஆவா இப்ப இல்ல. சரி, இந்த ஸ்கூல் பசங்க பத்தி பாக்குறப்ப ஜென்சியை பத்தி பார்க்கணும். ஜென்சி இளைஞர்கள் எல்லா ஃபீல்ட்லயும் வந்துகிட்டு இருக்காங்க. அரசியல அவங்களோட கால்தடம் வந்து பதிச்சிருக்காங்க. சிஜேஐ கற்பாம்பூச்சி ஒட்டுண்ணின்னு சொன்னதுனால ஓகே ஏன்னா கற்பாம்பூச்சி இருந்துட்டு போறோம்னு சொல்லிட்டு சிஜேஐ மாதிரி சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆமா, இந்த கட்சி ஆரம்பிச்ச தலைவர் அமெரிக்கா பாஸ்டன் பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில தினங்கள்ல வரப்போறதா வந்து சொல்றாங்க. ஆமா, இப்ப என்னன்னா நிர்வாகிலாம் நியமிச்சிருக்காராம். அதுல 3 பேரை ஸ்போக்ஸ் பர்சனா வேற நியமிச்சிருக்காரு. அந்த 3 பேரும் நேற்று வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட டெல்லியில கொடுக்குறப்ப சர்வதேச ஊடகங்கள் ஆரம்பிச்சு நேஷனல் மீடியா, லோக்கல் மீடியா எல்லாருமே கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் தயங்காம பதில் சொல்றாங்க அப்பா ஜென்சி இளைஞர்கள். அத பாக்குறப்ப அடரடா இதெல்லாம் தான் பார்க்கணும் நம்ம வந்து நினைக்கிறோம். பட் நமக்கு வாய்த்த பிரதமராலையும் அந்த காட்சி நம்மளால பார்க்க முடியல, முதல்வராலையும் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இதையாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். ஆமா, சிஜேபியோட அந்த 3 ஸ்போக்ஸ் பர்சனும் நிறைய கேள்விகளை எதிர்கொண்டாங்க. நாங்க வந்து இந்த அரசாங்கம், அதாவது இந்த சிஸ்டத்துல இருந்து நாங்க அக்கௌண்டபிலிட்டியை தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு, சிபிஎஸ்இ வரிசையா சொதப்பல்கள் நடந்துகிட்டே இருக்கு. தர்மேந்திர பிரதான் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல, சும்மா அங்க உள்ள சில அதிகாரிகள் மேல ஒரு கண்துடைப்புக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வரலாம். இது வந்து அவர் அபிஜித் திப்கே அதை ஆரம்பிச்ச, அந்த பேஜை ஆரம்பிச்ச சிஜேபியோட ஃபவுண்டர், அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு இயக்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சோஷியல் மீடியா பேஜ்ல இருந்து இயக்கமா மாறிடுச்சுன்னு, போக போக அரசியல் கட்சியா கூட மாறும் போல 6ஆம் தேதி எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. போலீஸ் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு, ஏன்னா அரசியலமைப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அது போராடுறதுக்கு உரிமை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஜூன் 6 வரலாறு திரும்புமா, வரலாறு மாறுமா? ஆமா, மாறுமா இல்ல இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க, இதெல்லாம் போக போக தெரியும். அண்ணாமலையோட பிளான் டெல்லியில ஒரு நாள் தான், பட் 4 நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. நிதின் நபீனை பார்த்துட்டு கிளம்பி வரதான் பிளானு. அதற்கு பிறகு கிளம்பி வரப்பதான் அமித்ஷா கூப்பிட்டதா வந்து சொல்றாங்க. அப்புறம் அமித்ஷா வந்து மீட் பண்ணியிருக்காரு. அமித்ஷா மீட் பண்ணி முடிச்ச உடனே நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வந்து கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் டெல்லியில இருக்க சொல்லிருக்காங்க அண்ணாமலைய. நயினார் போனப்ப நிதின் நபீன் பீகாருக்கு போயிருக்காரு. அமித்ஷா திரிபுராவுக்கு வந்து கிளம்பி போயிட்டாராம். அப்புறம் எதுக்கு தான் போனாரு இவரு? சிவராஜ் சிங் சௌஹானை வச்சு அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சிவராஜ் சிங் சௌஹான் கிட்ட நயினார் நாகேந்திரன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டு தான் வந்து சொல்றாங்க. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல உட்கட்சி பூசல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கட்சினாலே பூசல் இருக்கதான் செய்யும், ஆனா இங்க பூசல் உள்ளதான் கட்சியே வந்து இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு தனி ராஜ்யம் மாதிரி செயல்படுறாங்க. இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டேங்கிறாங்க. அவர் ஒரு இளைஞர், வழிவிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு அவரு. ஓஹோ, யாரு இவர்? நயினார் நாகேந்திரன் இளைஞரா? அண்ணாமலையே சொல்றாரு. சரி, ஓகே. ஆனா அண்ணாமலை டெல்லியிலே முகாமிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த ஜூன் 6ஆம் தேதி சிஜேபியில எதுவும் இணைஞ்சிருவாரா? அதுக்கெல்லாம் இல்ல, தனியா தான் கட்சி ஆரம்பிக்க போறதா அல்லது அமைப்பு ஆரம்பிக்க போறதா வந்து சொல்றாங்க. பேசாம ஜிஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஜிஜேபி அப்படின்னா கோட் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜியா கோட் அவர் தானே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்றாங்க. அவரோட பிறந்த நாள் வேற இன்னைக்கு. அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. நீ எந்த கோட்டை சொல்லணும்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகே, என்னன்னா அந்த அமைப்பு முதல்ல கட்சி கிடையாது, அமைப்பு. அந்த அமைப்புல வந்து முதல்ல லீடர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா பயிற்சியிலிருந்து கொடுக்க போறாங்களாம். ஓஹோ, அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கட்சியாகவோ இல்ல ஒரு பெரிய இயக்கமாவோ பதிவு பண்ணலாம் ஒரு எண்ணம் அண்ணாமலைக்கு வந்து இருக்கான். இது 1.5 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கான ஒரு ஒத்திகை. இப்ப வந்து ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுக்க போறாரு. களப்பணிகள் ஈடுபட போறாரு. எல்லா மாவட்டத்தில் நிர்வாகிகளை நியமிக்கணும், ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ஆட்களை வந்து குரூமிங் பண்ணணும். அந்த வேலையை நம்ம முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டு
அடுத்து பார்ட்டி ஆரம்பிக்கலாம் எண்ணத்துல தான் அண்ணாமலை இப்போ வரைக்கும் இருக்காரு. பட் நயினார் நாகேந்திரனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. ஏன்னா செய்தியாளர்களை இன்னைக்கு நெல்லையில சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்டாங்க, ஆரோக்கியமான ஒரு வாழ்வு அவருக்கு அமையணும், சகோதரருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொன்னாரு அண்ணாமலைக்கு. கட்சி ஆரம்பிக்க போறதா அதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜினாமா கடிதமும் ஒரு மாநில தலைவரா என்கிட்ட எந்த கடிதமும் வரல, நாங்க கட்சி ரீதியா குடும்ப ரீதியா பேசிக்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லை அப்படிங்கிறதையும் அழுத்தமா வேற சொல்லியிருக்காரு. அப்புறம் டெல்லியில 5 பக்கம் கொடுத்தாராம் ராஜினாமா லெட்டர் கொடுத்துருக்காரு. மதிக்கலையும் அண்ணா நயினாரு அப்ப இல்ல, நயினாரு கிட்ட அந்த லெட்டர் வரும்னு அவர் எதிர்பார்த்தா போல, இதுவரை என்கிட்ட அப்படி ஒரு கடிதம் வரல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த அண்ணாமலைக்கு பின்னாடி ரீல் அண்ணாமலை தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரஜினி, அண்ணாமலை இவங்க 2 பேரும் சேரும்போது பின்னாடி பிஜேபியும் இருக்குங்கிற ஒரு பேச்சு இப்பவே வந்து இருக்குது. ஏன்னா தனியா வந்து தாமரை செல்ஃப் எடுக்காதனால புது சின்னத்தை அண்ணாமலை மேல வந்து வச்சு ஒரு பெட் பண்ணி பார்ப்போம் பிஜேபி ஒரு பிளான் வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. இதுல இப்ப ரஜினி ரசிகர்கள் இப்ப வந்து வாங்க அண்ணாமலைங்கிற மாதிரி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ரஜினி ரசிகர்களா? வாங்க அண்ணாமலை. நானே ரஜினி ரசிகர் தான், வயசானவங்க மட்டும் கிடையாது. உங்களுக்கு வயசாயிருச்சுங்கிற மாதிரி தானே பண்ணீங்க இப்ப. ஆனா வந்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இருக்கிறோம் வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஜினியும் வெறும் தோல்ல கை போட்டிருக்க மாதிரி அது இதுன்னு ஒட்டியிருக்காங்க. இதுக்கு குறுக்கால மதுரையில உள்ள மனித கடவுள் அஜித் பக்தர்கள் அவங்க ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. லெஃப்ட்ல அஜித், ரைட்ல ரஜினி, வாங்க நாங்க இருக்கோம் வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி பர்த்டே அண்ணாமலைன்னு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. பார்ப்போம், சென்னையிலையும் பல இடங்கள்ல போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. அண்ணாமலைக்கு அவரே ஆள் வச்சு ஒட்டுறாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ரஜினி ரசிகர்கள் ஆனால் ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரியும் தெரியுது சோசியல் மீடியால. ரஜினி அஜித்தை பத்தி எல்லாம் பேசுறோம், அரசியல்ல வந்து சிஎம் ஆயிருக்கிற விஜய் பத்தி பேசுனா கரெக்டா இருக்கும். அவர் சிஎம்மா பதவியேற்ற சில தினங்கள்லயே முன்னாள் சிஎம் ஸ்டாலின், அப்புறம் அன்புமணி ராமதாஸ், சீமான், வைகோ எல்லாம் சந்திச்சாங்க. அதே மாதிரி அதிமுக இப்ப 2 பிளவா இருந்தாங்க. பிளவா அதிமுக இருந்து உடைச்சிட்டு வந்த சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், வேலுமணியை சந்திச்சு பொன்னாட்டெல்லாம் போத்துனாரு, மரியாதையை வாங்கிட்டாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதுக்கு நிர்மல்குமார் சமீபத்தில் பற்றியில் என்ன சொன்னாருன்னா, நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் எடப்பாடி கிட்ட, ஆனா அப்பாயின்மெண்ட் தரல, அதனால நாங்க சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கேபி முனுசாமி வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல எடப்பாடி கிட்டயோ இல்ல எடப்பாடி ஆபீஸ்லயோ அனுமதி கேட்கவே கிடையாது. ஒருவேளை வேலுமணி கேட்டிருப்பாங்களோ, கேட்கவே இல்ல, ஒரு நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் தான் உடனே கொடுத்துட்டு வர போல இருக்கு எடப்பாடி, ரெடியா தான் இருந்திருக்கிற போல இருக்கு. இல்ல எப்படி கொடுப்பாரு? எஸ்பி வேலுமணியை சந்திச்சதுக்கு அப்புறம் கேட்டிருந்தாங்கன்னா வாய்ப்பே இல்லை, கொடுத்துருக்கவும் மாட்டாரு. பட் 2 பேருமே அரசியல்வாதிகள்ங்கிறதுனால எதுவும் உண்மைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வந்து 2016 தேர்தலோட முடிவுகள் இப்ப வந்து வெளியாயிருக்கு. 2020 ஏன் இவ்வளவு வேகமா வெளியாகுது? பதட்டமாவது இல்லையா நமக்கு? இல்ல, அப்பவே வெளியாச்சு, ஆனா அது தப்பு. இதுதான் எம்எல்ஏவை மாத்துங்கன்னு சொல்லி 2026 தோல்வி அடைஞ்ச அப்பாவுக்கு இப்ப தோல்வி அடைஞ்சிட்டாருல, ஆறுதலா நீங்க 2016 எம்எல்ஏ பதவி வச்சுக்கோங்கன்னு ரெக்கார்ட்ல எல்லாம் மாத்த சொல்லியிருக்காங்க. அதை வச்சு சட்டமன்றத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. மாத்த ரெக்கார்ட்ல மட்டும் மாத்துவாங்க. ஏன்னா அப்பவே வந்து வழக்கெல்லாம் போட்டிருந்தாரு அப்பாவும், ராதாபுரத்துல நான் தான் ஜெயிச்சேன், தபால் வாக்குகள் நிறைய வந்து தப்பா நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. 49 வாக்குகள்ல அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றுதா அப்ப அறிவிச்சிட்டாங்க. அந்த வழக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அதுல தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தபால் வாக்குகள்லாம் வச்சு பார்க்கும்போது 104 வாக்குகள் வித்தியாசத்துல அப்பாவு தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ ரெக்கார்ட்ல எல்லாம் போய் அப்பாவு பேரை மாத்துங்க எம்எல்ஏங்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ராதாபுரம் எம்எல்ஏ அவர் தான் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு நீங்க மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அவர் வந்து தகுதி நீக்கம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா முடிஞ்சு போச்சு பீரியட். இன்பதுரை தகுதி நீக்கம் பண்ண முடியாது, 2 பீரியட் முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப என்ன பண்ணலாம்னா, அவருக்கு வந்து அடுத்த 5 ஆண்டுகள் அந்த போன 5 ஆண்டுகளுக்கான அந்த பென்ஷன் இது அந்த உள்ளிட்ட எந்த பெனிஃபிட்ஸும் அவருக்கு வராதபடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளவு வேகமா தீர்ப்பு கொடுக்குறாங்கிறப்பதான் நமக்கு பதட்டமா இருக்கு. ஆக்சுவலி தீர்ப்பெல்லாம் கொடுத்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ற சமயத்துல திருப்பி வந்து ஸ்டே வாங்கினாங்க. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாம போச்சு. முதல்ல 10 வருடங்கள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு. பட் அப்பவும் அப்பா தோல்வி அடைஞ்சப்பல இப்பயும் அப்பாவை தோல்வி அடைஞ்சிருக்காரு. சாரி, அப்பா வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்ப ஆமா, அப்பா வெற்றி அடைஞ்சிட்டாரு. டக்குன்னு குழம்பி 2016 வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஆனா அது 2026 தான் தெரியாது இருக்கு. திருவண்ணாமலையில அண்ணாமலையார வேண்டிய அந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் வருவாங்க. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதியில வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆந்திரால இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா, தனியா போற பெண்களை குறிப்பாத்து அல்லது ஆண் நண்பர்களோட போற பெண்களை குறிப்பாத்து ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, கரெக்டா அவங்கள வந்து மிரட்டி தள்ளிட்டு வந்து
நகையை பறிச்சுக்கிறது, ஜிபேல பணம் வாங்குறது, இதெல்லாம் தாண்டி நிர்வாணமா நிக்க வச்சு வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு மிரட்டிட்டு வந்து இருந்திருக்காங்க. இது காவல்துறையில இருந்து புகார் போயிருக்கு. இப்ப 8 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இப்ப அருள் பாண்டிங்கிற நபர் திருவண்ணாமலை சேர்ந்தவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மொபைல்ல பாக்குறப்ப நிறைய பெண்களோட வீடியோ வச்சிருந்தாங்கன்னா காவல்துறை விசாரணைக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அவ்வளோ பேர் சுத்தி வராங்க. நடக்க கூட பௌர்ணமி எல்லாம் இடம் இருக்காது. அவ்வளவு பேர் சுத்தி வர்றப்பவே இந்த மாதிரி கொடூரங்கள் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது தெரியல. ஆமா, திருவண்ணாமலையில இப்படி ஒரு சம்பவம்ங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. காவல்துறை வந்து ரொம்ப மெத்தனமா தான் அங்கேயும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இதே மாதிரி ஒரு கொடூர சம்பவம் வந்து கோயம்பேடுல நடந்தது. அந்த பார்ல நடந்த தகராறுல யான்சி அப்படிங்கிற இலங்கை தமிழ் பெண்ணை இடிச்சே கொலை பண்ணுச்சு ஒரு கும்பல். அவங்க எல்லாரையும் கைது பண்ணியிருந்தாங்க. அதில் 17 வயது சிறுமியும் அவங்க கூட அந்த வண்டியில் வந்து போயிருந்தாங்க. அவங்க ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க. இப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்களும் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் திருச்சியில் வந்து அந்த காந்தி மார்க்கெட் பகுதியில் ஒரு கார் ஓட்டுநர் ஒரு 14 வயது சிறுமியை கடத்திட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்து அதில் மயக்க மருந்து ஏதோ கலந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தான் இப்போ குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கு. திரும்ப கொண்டு வந்து அங்கேயே அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிருக்கான் அந்த கொடூரன். இப்போ வந்து காவல்துறை அந்த மாரி செல்வம்ங்கிற அந்த ஓட்டுநரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. திருச்சியில் இந்த மாதிரியான நடந்திருக்குது ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. திமுகலேருந்து கனிமொழி எம்பி அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி முதலமைச்சரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டார், எதையும் கண்டுக்க மாட்டார், இந்த தாவேக அரசும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்காதுங்கிறதுனால இந்த மாதிரியா கிளம்பிட்டாங்களா எல்லாரும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக பேசியிருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியில் தான் இதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுன்னா மாற்றமே வந்தது, ஆனால் இங்கேயும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, இந்த சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்து மாற்றுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட பதிவு அவரை மாதிரி சில பேர் இந்த பதிவுகள் போட்டிருந்ததில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைன்னு போட்டிருந்தாங்க. இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க காவல்துறையிலேருந்து. அந்த மாரி செல்வங்கிற ஒரு நபர் தான் கைது பண்ணோன்னே அவர் எப்பவும் போல கால் உடைஞ்சு இப்போ மருத்துவமனையில கட்டு போட்டுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தினகரன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைங்கிறது நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்தெல்லாம் தொடர்ந்து வைப்பீங்களா நீங்க? தினம் அவ்வளவு குற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, என்னதான் பண்ணிட்டு இருக்காரு முதல்வர் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல டிவிக்கு அரசு பதவி ஏற்று 25 நாள் ஆகுது, தினமும் ஒவ்வொரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்துகிட்டே இருக்கு, மொத்தம் 25க்கும் மேல பாலியல் சம்பவங்கள் தமிழ்நாட்டுல வந்து நடந்திருக்கு. அவர் வந்து பொறுப்போட செயல்படுறாரா இல்ல ஒரு பொறுப்பு என்னன்னு உணராதவரா இருக்காரா விஜய், இதெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து டிவிக்கு எதிர்க்கிறவங்க எல்லா கட்சி தலைவர்களும் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அந்த சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் டைரக்டா வரல. இப்ப நாளைக்கு வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து போட போறாங்களாம். முதல் அமைச்சரவை கூட்டம். இதுல வந்து அந்த சட்ட ஒழுங்கு, நிதி, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தெல்லாம் பேச போறதாகவும் சொல்றாங்க. ஆமா, அதே மாதிரி செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்ற மக்கள் வந்து கால அவகாசம் கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் கொடுப்பாங்க, ஆனா சட்டம் ஒழுங்குக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலே தாவேகா அரசு வந்து நன்மதிப்பை இழந்துருச்சு மக்கள் கிட்ட இந்த குற்றங்களாலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நிச்சயமா மக்கள் அவகாசம் கொடுக்குற மாதிரி தெரியல. இத்தனை நாள் ஆயிடுச்சு, இந்த சிங்கப்பெண் படையும் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா 2 முறை தொடங்கி வைக்கிறதா வந்து 2 முறையும் தொடங்கி வைக்கல. இந்த விஜய் திருச்சியில பேசுறப்பையும் வாரத்துல தொடங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு பக்கம் அதே செந்தில் பாலாஜி கரூர்ல விஜய் பிரச்சாரம் பண்றப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் வந்து பாடினாரு. இப்ப செந்தில் பாலாஜி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ரொம்ப அநாகரிகமா வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் நீங்க பாடினீங்க, இப்ப உங்க ஆட்சியில மட்டும் 10 ரூபாய் ஒழிக்க முடிஞ்சதா? ஒழிக்க முடியல இல்ல, அப்ப அந்த காசு எங்க போகுது அப்படின்னு அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு அமைச்சர் விக்னேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, 10 ரூபாய் வாங்கின ஒரு 26 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இது படிப்படியா குறையுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம நிருபர்கள் விசாரிச்ச வரையும் அந்த எல்லைட் அப்படிங்கிற சொல்ற அந்த உயர் ரக சரக்கு விற்கிற இடங்கள்ல மட்டும் அதுலேயும் சில இடங்கள்ல கூடுதலா 10 ரூபா வாங்குறாங்களாம். மற்றபடி அங்கெல்லாம் எம்ஆர்பிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது. பட் அவர் பாட்டெல்லாம் பாடிட்டு இதை சரி பண்ணலன்னா மக்கள் நிச்சயமா குடிமகன்கள் கேள்வி கேட்பாங்க கொந்தளிச்சு வந்து. தமிழ்நாட்டில் மின்வாரிய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கு. அங்கே வந்து போன மே மாதம் 16, 17 அந்த தேதிகளில் ஹார்ட் டிஸ்க் நிறைய வந்து காணாமல் போயிருக்கான்.
இதை இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க மின் வாரியம் தரப்புல. இப்போ நிர்மல்குமார் மின்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி முக்கியமான ஹார்ட் டிஸ்க்குகள் மிஸ் ஆயிருக்கு, மாயமாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுவும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு சிபிஐ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியா போன திமுக ஆட்சியிலேருந்தே அதை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சிபிஐ கிட்ட நாங்கள் சில ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு தொடர்பாக. அதில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மாயமாயிருக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்கு. அதில் சிலர் சஸ்பெண்ட் ஆனாங்க. சஸ்பெண்ட் ஆனோடனே இந்த ஹார்ட் டிஸ்க்குகள் மாயமாகுதுன்னா உள்ள ஏதோ நடந்திருக்கு, திருட்டு போயிருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நாங்கள் வந்து அதை என்னன்னு கண்டுபிடிப்போம், விசாரணை போயிட்டு இருக்கு காவல் நிலையத்தில்னு சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து இந்த மின்வெட்ட திசை திருப்ப தான் இப்படிலாம் சொல்றாங்க, ஹார்ட் டிஸ்க் திருட்டு போயிடுச்சுலாம் அந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரிலாம் அவரும் செய்தியாளர்கள் சந்திப்புல மறுத்திருக்காரு. இன்னைக்கு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. ஆமா, அமைச்சர் நிர்மல்குமார் அதை பத்தி விசாரிப்போம் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த ஒருத்தர் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டுல கைதாயிருக்காரு. இன்னொரு பக்கம் புதுச்சேரியில அந்த 2500 ரூபாயா மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே தான் பார்ப்பாங்க, ஏன்னா வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், பாண்டிச்சேரி இப்போ அப்படி பார்த்துட்டு அப்படி தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியதானே. நாளைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தான் முடிவெடுக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஏன்னா அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் கூட இருக்க போகுது, அறிவிப்பாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெண்களிடையே இருக்கு. ஆமாம், இருக்குது. இன்னொரு பக்கம் மேயருக்கும் எம்எல்ஏவுக்குமான சண்டையும் பெருசாக இருக்குல்ல. அதான் திருவிக நகர் பல்லவி எம்எல்ஏ அந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் திறப்பு விழா வந்து நடந்திருக்கு. சென்னை மேயர் பிரியா, அதே மாதிரி டிவிகே எம்எல்ஏ பல்லவி, இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. உள்ள ரிப்பன்லாம் கட் பண்ணி வைக்கிறாங்க மேயர் பிரியா. உள்ள போய் குத்து விளக்கு ஏற்றணும்ல, கேண்டில பிடிச்சி மேயர் பிரியா குத்து விளக்கு ஏத்துறாங்க. அப்பவே கை நீட்டுறாங்க பல்லவி. அப்ப கண்டும் காணாம இருக்காங்க பிரியா. அதற்கு பிறகு திரும்பி பல்லவி கை நீட்டுறப்ப அவங்க வந்து தவிர்த்துட்டு இன்னொருத்திட்ட இந்த கேண்டில் வந்து கொடுக்குறாங்க, ஆணையருக்கு கொடுத்துருக்காங்க. உடனே இதை பார்த்து கோபமான பல்லவி அங்கிருந்தே அப்படியே கிளம்பி வெளியில வந்தாங்க. இதுக்கு பல்லவி என்ன வந்து சொல்றாங்கன்னா, முதல் டைம் வந்து அவங்க தெரியாம நடந்துக்கிறவங்க நான் வந்து நினைச்சேன், அதற்கு பிறகு பர்போஸா அவங்ககிட்ட கொடுக்குறப்பதான் தெரிஞ்சது என்னை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மரியாதை தராத இடத்துல நம்மளால நிற்க முடியாதுலாம், நான் கிளம்பி நான் வந்துட்டேன், கை குழந்தையோட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன், பட் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, பட் நான் வந்து ரொம்ப பெருந்தன்மையா அங்கிருந்து நான் வந்து விலகிட்டேன், அவங்களுக்கு இன்னும் வந்து முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க பல்லவி. மேயர் பிரியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேயருக்கான புரோட்டோகால் அப்படிதான் நான் வந்து நடந்துக்கிட்டேன், மேயருக்கான புரோட்டோகால் என்னன்னா குத்துவிளக்கு ஏத்துறப்ப இதெல்லாம் இருக்கு போல இருக்கு, நமக்கு தான் தெரியல போல இருக்கு, குத்துவிளக்கு ஏத்திட்டு பக்கத்துல நிக்கிற எம்எல்ஏ விட்டுட்டு அங்க கொடுக்கணும், அதான் புரோட்டோகாலாம்பா. துணை ஆணையர் கொடுக்கணும், ஐஏஎஸ் ஆபீசர் கொடுக்கணும், முதல்ல மேயர் ஏத்துவாங்களா, அப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர் ஏத்துவாங்களா, அப்புறம் கவுன்சிலர் ஏத்துவாங்களா, அதற்கு பிறகுதான் எம்எல்ஏ ஏத்துவாங்க போல இருக்கு அவங்க சொல்றபடி பார்த்தா. ஆமா, அவங்க சொல்றாங்க மேயர் பிரியா, ஆனா அந்த ஆணையரே வந்து நீங்க ஏத்துங்கிற மாதிரி பல்லவி கிட்ட திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க அந்த வீடியோல. பட் இதுதான் மேயர் பிரியா கொடுத்த விளக்கம். சில பேட்டி கொடுக்குறப்ப கோவம்லாம் வரந்து படுறாங்க, பட் இதெல்லாம் முதிர்ச்சியின்மையை தான் வந்து காட்டுது, மக்களும் பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஒரு கேண்டில் ஏத்துறதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையாங்கிறது, ஆமா, இவ்வளவு அல்பத்தனம் பண்ணுமாங்கிறது தெரியல. ஆமா, அரசியல்னா அது எதிர்கட்சிகள் கருத்துக்கள் ரீதியா கொள்கை ரீதியா நீங்க வந்து மாறி மாறி சட்டம் போட்டுக்கிட்டா பரவாயில்ல, ஓகே, அவங்களும் உங்களை மதிச்சுதானே வர்றாங்க பல்லவியும் கூட, அப்ப கேண்டில் கொடுத்துருக்கலாம், பட் அவங்க கொடுக்கல, அங்க இருந்து மேல இருந்து வந்த உத்தரவா கூட இருக்கலாம். சரி, அதே மாதிரி இதெல்லாம் இந்த கேண்டில் எல்லாம் கொடுக்காதீங்க வாடாமா சொல்லி எடுக்க போறாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். இன்னொரு பக்கம் பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லா அவங்க ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, திருச்சி சூர்யா, இவர் யாருன்னா திமுகல பேச்சுக்கே பெயர் போனவர் திருச்சி சிவா, அவரோட மகன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆபாசமா கொச்சையா பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து முக்தாருங்கிற நபருக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, யூடியூபருக்கு. அந்த பேட்டியில் வந்து ரொம்ப கொச்சையா ஆபாசமாக பேசியிருந்தாங்க. அதில் அலிஷா அப்துல்லா பற்றியும் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்போ கமிஷனர் அலுவலகத்தில். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புகார்லேயும் இதுதான் சொல்லியிருக்காங்க, அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இரட்டை குழந்தை பிறந்தது, அதை கூட கொச்சைப்படுத்துகிற வகையில் ஒரு குழந்தை என் முகம் மாதிரியும் இன்னொரு குழந்தை அண்ணாமலை முகம் மாதிரியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ திருச்சி சூர்யாவை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க முக்தாரையும் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து இதுவரையும் பண்ணலை. வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு, ஆனா அதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, இனிமேல் தான் மெயின் பிக்சர் வரப்போகுதுன்னே சொல்றாங்க. எப்பயும் நம்ம மே மாசம் முடிஞ்சவொடனே அப்பாடான்னு நீ சொன்ன மாதிரி திருப்தி அடைவோம், இப்போ அப்படிலாம் அடைய முடியாது போல தெரியுது. எல் நினோங்கிறது வரப்போகுது. இது வந்து ஜூன் ஜூலைல அந்த பசிபிக் கடல்ல அப்படியே செட்டில் ஆகுங்கிறாங்க. அதோடைய வீரியம்ங்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் உச்சத்துல வந்து இருக்குங்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வறட்சி
ரொம்ப கடுமையா இருக்க போகுது, தண்ணீர் தட்டுப்பாடு அதிக அளவில் ஏற்பட போகுது, நிலத்தடி நீர் வந்து குறைய போகுதுலாம் வந்து சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மத்திய மாநில அரசுகள்லாம் தயாரா இருக்காங்களா? முதல்ல அவங்க பேசுவாங்களானே தெரியலையாப்பா. தெரியாது. ஏன்னா உலக வானிலை அமைப்பு தொடர்ந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த பாதிப்பு அப்படின்னா அமெரிக்கா போன்ற நகரங்கள் எல்லாமே சூறாவளி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல எந்த பகுதியும் தப்பிக்க முடியாதுங்கிறாங்க. இது உலக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது கணிச்சிருக்காங்க. 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க எல்னினோ ஃபார்ம் ஆக போறது. 90% அவங்க ப்ரெடிக்ட் பண்ணபடி நடக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அந்த 10% நடந்தா நல்லா இருக்கும். அதான் நடக்கும் நம்ம வேண்டுறோம். பட் வந்து தாக்கம் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. இப்ப பாக்குறப்ப சென்னையில நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தோம், தலைமைச் செயலக பக்கத்துல துறைமுகத்துல கந்தகம் எரிஞ்சு போய் தலைமைச் செயலகத்துல சுத்தி புகமூட்டமாச்சு அப்படின்னு. இன்னைக்கு பாக்குறப்ப பள்ளிக்கரணையில அந்த அரசாங்க மாநகராட்சி ஏரியாக்கள்ல இந்த பிடிக்கப்பட்ட வாகனம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வாகனங்கள் வந்து தீப்பிடிச்சு வந்து எரிஞ்சிருக்கு. அந்த பகுதி முழுக்கவே புகை மூட்டம் வந்து மாறி இருக்கு. இப்ப சென்னையிலே கடந்த 1-2 வாரத்துல ஒரு 6 சம்பவங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆமா, அடிக்கிற வெயில்ல பேட்டரி வாகனங்கள்லாம் கூட எரியலாம், அபாயம் இருக்குன்னா எச்சரிக்கிறாங்க. ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம குழுவா தானே பைக் பார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் எல்லா இடங்களையும் அப்படிதான் விட்டுட்டு வரோம். ஆமா, இன்னொன்னு எல்லாம் திறந்த வெளியில இருக்கிற இடங்கள் எல்லாம் வெயில் அதிகமா இருக்கும் போது என்ன வேணா நடக்கலான்றாங்க. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இன்னொரு பக்கம் அப்படியே போனோம்னா அரசியல் அனல் வீசிக்கிட்டு இருக்கு மேற்கு வங்கத்துல. அங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய சரிவை தான் சந்திச்சிருந்தாங்க மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ். இப்போ அந்த கட்சி 2ஆ உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லலாம் போல, அந்த அளவுக்கு போயிருக்கு. ஏன்னா தனியாக சில எம்எல்ஏக்கள் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க கட்சி தலைமைக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு 2 எம்எல்ஏக்களை வந்து கட்சியிலேருந்து தூக்குனாங்க மம்தா. அதில் ரித்தபிரதா பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர், இன்னொருத்தர் சந்தீபன் சாகா. இந்த 2 பேரையும் நீக்கியிருந்தாங்க. இதில் இந்த பானர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்கிட்ட 50 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதம் இருக்குன்னு அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மம்தாவுக்கு எதிராகவே அவர் செயல்பட்டு கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காரு. சபாநாயகரும் ஓகே, மகாராஷ்டிராவில் பண்ணதை இங்கேயும் பண்ணிடலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பாஜக வந்து அங்கே கட்சியை உடைச்சிட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்க 58 எம்எல்ஏக்களோட வந்து அந்த ரித்தபிரதாங்கிறவரை வந்து இப்போ இதாக்கிட்டாங்க சட்டமன்ற குழு தலைவராக. அவர் தான் நாங்கள் தான் எதிர்கட்சி, ஆனால் மம்தா எங்களோட தலைவர் தான், நாங்கள் ஆலோசனைலாம் கேட்போங்கிற மாதிரி ஒரு அதிமுகவோட வங்காள ரீமேக் மாதிரி இருக்குது இது. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ ஒரு 22 எம்எல்ஏக்கள் மீதி இருக்கிறாங்க இந்த 58 போக. அதுலேயும் நிறைய பேர் இங்கே வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பானர்ஜிங்கிறவர். இப்போ மம்தா கிட்டத்தட்ட பாதி பேர் போயிடலாமா, காங்கிரஸ் கூட போகலாம் போல இங்கே இருக்கிறதுக்கு, திரிணாமுல்ல இருக்கிறதுக்கு மனநிலைக்கு வந்திருக்காங்களாம். நிறைய கவுன்சிலர்கள் ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபிக்கு சேர்றாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு அழிவை நோக்கி போகுதா திரிணாமுல் காங்கிரஸுங்கிற கேள்வி தான் வருது. பரவாயில்ல, இப்ப எடப்பாடி பழனிசாமி சாதிச்சிட்டாரு அப்படி பாக்குறப்ப, மம்தா கம்பேர் பண்றப்ப திரும்ப வர வச்சாரு. அயன் லேடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வர வைக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணி காமிச்சிட்டாப்லையே, போர்வாள்னு பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு. இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. பீகார்ல 84 வயது முதியவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை முயற்சி வழக்கு அவர் மேல வந்து போடப்பட்டிருக்கு. அதை இப்ப நீ சொன்ன 2006 இன்பதுரை அப்பாவு கேஸ் 16, 26, 10 வருஷம் தான். அது 10 வருஷத்துல வந்துருக்கு. இது 33 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இதுல 4 பேர் வந்து செத்தே போயிட்டாங்களாம். அதுல உயிரோடு இருந்து இவர் மட்டும் தான். இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்து நடக்கவே முடியல, அவருக்கு நடக்கிறதுக்கே 2 பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, அவர் ஏற்கனவே தண்டனையில இருக்க மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் வந்து இப்ப சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. அதான் சொல்றாங்க, நீதிமன்றம் ஏன் அவ்வளவு வேகமா வேலை பார்க்குதுன்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. நம்ம கேட்கலாமான்னு தெரியல, மக்கள் கேட்கறதா நம்ம சொல்றோம். மக்கள் வந்து சில வழக்குகளை பத்தி பேசுறாங்க, நம்ம சோசியல் மீடியால பேசுறத பார்க்க முடியுது. சரி, இன்னொரு கேள்வி கேட்டாலும் கருப்பாம்பூச்சின்றாங்களே. ஆமா, இப்ப கருப்பாம்பூச்சியை விடுவோம், நம்ம வாருக்கு வருவோம். அமெரிக்கா ஈரான் அந்த வார், லெபனானை போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க இஸ்ரேல். அதனால கோபமான ஈரான் வந்து திரும்ப தாக்குதல்லாம் நடத்தினாங்க. இஸ்ரேல் வந்து காசாவிலையும் ஒரு 9 பேரை நேற்று நைட்டு கொலை பண்ணியிருக்கதா சொல்றாங்க பாலஸ்தீன்ல. ஸோ இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ அமெரிக்கா வந்து தலையிட்டு லெபனானும் இஸ்ரேலும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த போரை நிறுத்திக்கிறோம், ஒரு சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒத்துக்கிட்டதுனால ஒரு ஈரான் கூடனான அந்த பேச்சுவார்த்தை தொடருங்கிற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. பட் தெரியல, அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து சுமூகமாக முடிஞ்சால் மட்டும்தான் உலகத்தில் பெரிய தட்டுப்பாடோ விலைவாசி உயர்வோ இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே எல்னினோ, இந்த பசங்க வேற டீல நம்மனால. பண்டிட் ப்ரோ உங்க ஜோசியத்தை வச்சு ஆராசாவாய மட்டும் கட்ட முடியுமா அப்படின்னு முதல்வர் கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க. சிலர் அதி புத்திசாலி போல் பேசும் பொழுது நம் முட்டாள் போல் இருப்பதுதான் நல்லது.
கிட்ஸ் டு பேரண்ட்ஸ். நாளைக்கு லீவ் போடணும் போல இருக்கு அப்படின்னு நேற்று சொல்லியிருப்பாங்க போல. ஆபீஸ்ல போர் அடிக்குதா, நேரா மேனேஜர் கிட்ட போய் 2 மணி நேரம் பெர்மிஷன் கேளு, அப்புறம் பாரு கூத்த. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது விஜய்க்கு தான். ஒருத்தர் கேள்விட்டாங்களா, 2 பேர் கேள்விட்டாங்களா? குரூப்பா வந்து கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க விஜய. எல்லா கட்சியும் கேக்குறாங்க, பதில் தான் வரல. அதனால 1 2 ஆசைகள்னு ஒண்ணு இல்ல, அது மாதிரி 1 2 கேள்விகள் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய்க்கு அவார்டா கொடுத்துட்டு கிளம்புவோம். எப்ப சார் பிரஸ் மீட் கொடுப்பீங்க, ஜனநாயகன் இப்படி பண்ணலாமா? இது இன்னொரு கேள்வி. எந்த கேள்வியையும் கேட்டுட்டு ஸ்கிப்பு பண்ணிடுவார் அவரு. நம்ம நன்றி சொல்லி விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.